வணக்கம் நண்பர்களே. இமானுவேல் சேகரன் நினைவு தினம். பட்டியலின மக்களுக்காக போராடி பல ஆதிக்க சாதிகளை, ஆதிக்க வெறியர்களை எதிர்த்து போராடி சமூக விடுதலைக்காக, பட்டியலின மக்களின் சமூக விடுதலைக்காக போராடியவர் இமானுவேல் சேகரன் என்று அறியப்படுகிறார். அந்த இமானுவேல் சேகரனுடைய கொலையும் அதன் பின்னணியில் நடந்த சாதிய அரசியல் நிகழ்வுகளை குறித்து தான் இந்த காணொளி. இந்த காணொளி நான் நேரடியாக யாரிடம் கேட்டு பெற்றதில்லை. சில புத்தகங்களில் இருந்த குறிப்புகளும் பொதுவெளியில் கிடக்கிற தகவல்களையும் திரட்டி என் கருத்தை நான் வெளியிடுகிறேன். முக்கியமாக அவர் முத்துராமலிங்க தேவர் 2 தொகுதிகளில் நின்று வெற்றி பெறுகிறார், சட்டமன்ற தொகுதிகளில். அதில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும், அதுதான் சட்டம். அவர் ராஜினாமா செய்த தொகுதிக்கு தேர்தல் வருகிறது, அங்குதான் கலவரம் வெடிக்கிறது. இதுதான் இதனுடைய பின்னணி. இப்போது இந்த இமானுவேல் சேகரன் எங்கு கொல்லப்பட்டார்? ஒரு பெட்டி கடையில் நிற்கிறார். தனது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி கடையில் நின்றுட்டுருக்கிறாரு. அவரை ஒரு பேருந்திலேருந்து இறங்கின 10 பேர் வெட்டி சாய்க்கிறாங்க. அவர் பலத்த அலறல் சத்தத்தோடு இறந்து போகிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட அவருடைய பிரேத பரிசோதனையில் 11 வெளிக்காயங்களுடன் அவர் இறந்தார் அப்படின்னு ஒரு தகவலை அதில் சொல்கிறாங்க. இதை சொல்கிறது யாருன்னா ஒரு புத்தகத்தை எழுதியவர், முதுகுளத்தூர் படுகொலை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் தான் கா. மணிக்குமார். அவர் சொல்கிறார் 11 வெளிக்காயங்களோடு அவர் இறந்தார் அப்படின்னு தான் அந்த தகவல் அவர் பகிர்ந்திருக்கார். அந்த படுகொலை என்பதற்கு ராமநாதரை சுற்றி நடைபெற்ற அரசியல் முக்கிய பங்காற்றியது 3 நபர்கள் பற்றி தெரியும். 3 நபர். அந்த யார் அந்த 3 பேர்? பெருமாள் பீட்டர். சுதந்திரத்துக்கு முன்பாக இந்த ஜமீன்தாரி முறைன்னு ஒன்று இருந்தது. அப்போ ஜமீன்தாரர்கள்ட்ட குத்தடிமைகளாக, அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்தது பட்டியலின மக்கள், பெரும்பாலும் பட்டியலின மக்கள். அவர்கள் குத்தகைதாரர்களாக ஆதிக்க சமூகத்தினர் குத்தகைதாரராக இருக்காங்க. அவங்ககிட்ட பணியாற்றவர்களாக அந்த பட்டியலின மக்கள் இருக்காங்க. இப்படி சொல்லல. 1920 பர்மாவிலிருந்து ராமநாதபுரத்திற்கு திரும்பினவர் தான் பெருமாள் பீட்டர். பேரை பாருங்கள், பெருமாள் பீட்டர். கொஞ்சம் வித்தியாசமான பேராக தான் இருக்குது. இவர் ரங்கூனில் ஆசிரியராக பணியாற்றி பிறகு சொந்த ஊரில் வைத்தியராக வேலை செய்தார். பட்டியலின மக்களுடைய கல்விக்காக அவசியத்தை வலியுறுத்தி இந்த சாவில் பறையடிக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது போன்ற செயல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுறாரு. அப்போது அந்த காலத்தில் குத்தகைதாரோட வேலை செய்கிறவங்க பட்டியலின கூலிகளுக்கு 8 சட்டங்கள் வச்சுருக்காங்க அந்த குத்தகைதாரர்கள். அது என்ன? 1, கல்வி கற்கக்கூடாது. 2, குழந்தைகள் மாடு மேய்க்க வேண்டும். 3, நகைகள் அணியக்கூடாது. 4, முழங்காலுக்கு கீழ் ஆடை அணியக்கூடாது. முழங்கால் கீழே ஆடை அணியக்கூடாது. மண் பாத்திரத்தை தவிர வேறு பாத்திரங்களில் சமைக்கக்கூடாது. ரவிக்கை அணியக்கூடாது. செருப்பு அணியக்கூடாது. வெயில் மழைக்கு கொடை பிடிக்கக்கூடாது. மிக மிக கொடூரமான மனித நேயத்திற்கு எதிரான ஒரு அடக்குமுறை தான் இது என்று யாரும், எந்த மக்களும் இதை புரிந்து கொள்வார்கள். இந்த தடைகளை பெருமாள் பீட்டர் மீற செய்தார். இதனால் கோபமடைந்த குத்தகைதாரர்கள் மேலும் 3 தடைகளை சேர்த்து 11 தடைகளாக வைக்கிறாங்க. அதையும் எதிர்த்து போராடுறாரு. அவரோட மறைவுக்கு பிறகுதான் சுயமரியாதை போராட்டங்கள் அங்கே குறைந்ததாக சொல்லப்படுது. அடுத்து இமானுவேல் சேகரன். இவர் வீட்டில் பெருமாளுடைய தொடர்ச்சியாக களத்துக்கு வர்றவர். இவரும் இந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகளை எதிர்த்து போராடுறார். சொந்த ஊரில் நிலவிய இரட்டைக்குவளை முறை, பொது கிணத்துல தண்ணீர் எடுக்கிறது, பட்டியலின மக்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட அருந்ததிய சமூகத்துக்காக தான் இவர் அறிக்கை போராடுறார். இந்நிலையில் சங்கரலிங்கம் அப்படின்னு குத்தகைதாரர் சமூகம், அந்த குத்தகைதாரர் சமூகமும் கிருஷ்ணம்மாள் அப்படிங்கிற தலித் இனத்தை சேர்ந்தவங்களும் சாதி மறுப்பு திருமணம் செய்கிறாங்க. அவங்களுக்கு விமர்சனையான வரவேற்பை கிராமத்தில் ஏற்பாடு செய்து நடத்தினவர் இமானுவேல் சேகரன். அப்போது இது சாதி வெறியர்களுக்கு இமானுவேல் சேகரன் மேலே மேலும் வெறுப்பு வருது. அவங்க ஏற்றுட்டு இருக்கிற ஒரு வேலையை அவர் செய்கிறாரு. அப்படி முக்கியமான காரணமாக இருந்ததாக மணிக்குமார் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அடுத்து தனது மனைவி கிரேசியினுடைய உதவியோடு குழந்தைகளுக்கு ஒரு கல்வி சொல்லி கொடுக்குறார் யார்? இமானுவேல் சேகரன். அப்போ அன்றைய குலக்கல்வி முறையை எதிர்த்து போராடுறார். பொது கல்விக்கு கொண்டு வர்றார் எல்லாத்தையும். இவரது படுகொலைக்கு பின்னால் அந்த கலவரங்களை ஆய்வு செய்த அதிகாரி இந்த கலவரத்தின் மொத்த கதையும் 17 வயதான ஒரு தலித் இளைஞன் வார்த்தையில் எனக்கு அழகாக கிடைத்தது அப்படின்னு ஒரு கலெக்டர் சொன்னதாக அந்த புத்தகங்கள் சொன்னார். என்ன? அவன் மிகவும் பயந்து போயிருந்தான். ஆனால் அவன் என்னை நேராக பார்த்து, யார்? கலெக்டர் நேராக பார்த்து, இனி ஒருபோதும் நான் அவர்களுக்கு முன்னால் என் சட்டையை கழட்டி விட்டு வெறும் உடம்பாக நிற்க மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட, கொண்டாலும் சரி, நான் சட்டை கழட்ட மாட்டேன்னு சொல்கிறேன். இதை உணர்வுபூர்வமாக புரட்சியாக நான் பார்க்கவில்லை, மாறாக உணர்வை வளர்த்து வரும் ஒரு புரட்சியாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த கலெக்டர் சொல்கிறதா அந்த புத்தகங்கள். அடுத்து
மூன்றாவது நபராக அறியப்படுவார் முத்துராமலிங்க தேவர். இவர் தான் இந்த படுகொலைக்கான காரணக்கர்த்தாவாக அன்றைய காலகட்டத்தில் அறியப்பட்டவர். ஜமீன்தாரி இருக்கும் முறை, குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராட்டம், ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக ஆலய நுழைவு போராட்டம் என்று ஆரம்பத்தில் பல போராட்டங்கள் நடத்தியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். தேசிய தலைவர் என்ற மதிப்பு ஏற்படும் அளவிற்கு சுதந்திரத்துக்காக போராடினவர். பிறகு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதில் தேர்தல் அறிவிப்பு வருது. அப்போ இமானுவேல் சேகரன் நிறுத்திய போராட்டங்கள் எல்லாம் தலித் எழுச்சி உருவாகியிருந்த காலகட்டம் அது. அது முத்துராமலிங்க தேவர் என்னதான் ஹரிஜனங்களுக்காக ஆலய நுழைவு போராட்டம், அது இது ஜமீன்தாரி எதிர்ப்பு முறையெல்லாம் பண்ணால் கூட இந்த இமானுவேல் சேகரன் செய்த சில புரட்சிகள் ஒரு எழுச்சி உண்டாக்கும். இது இவருக்கு எதிரான எதிர்ப்பு இல்லை, முத்துராமலிங்க தேவருக்கான எதிர்ப்பு இல்லை. இது ஒரு பட்டியலின மக்களிடம் ஒரு எழுச்சியை உருவாக்குகிறது. அந்த உருவாயிருக்க காலகட்டத்தில் தான் நான் வெற்றி பெறக்கூடாதுன்னு காங்கிரஸ் சதி செய்கிறதுன்னு முத்துராமலிங்க தேவர் ஒரு விஷயம் சொல்கிறார். அப்போது அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்ட மக்களுடைய சமூக மக்களின் கடையில் பொருள் வாங்க வேண்டாம்னு அவர் அறிவிக்கிறார். அவர் காமராஜரை விமர்சனம் பண்ணி தான் சொல்கிறார். அது நல்லா கவனிச்சுக்கோங்க. காமராஜரை தான் அரசியலில் என்னை வளர விட மாட்டேங்கிறார் காமராஜர் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர், ஏன்னா காங்கிரஸில் இருக்கும்போது அது ஒரு இதாக நடக்குது. அது ஒரு பெரிய விரிவான சப்ஜெக்ட். அது நானே நிறைய இதில் படிச்சிருக்கேன். எப்படின்னா காங்கிரஸ் ரெண்டு தலைமையாக, காமராஜர் தலைமையில் ஒன்று, முத்துராமலிங்க தேவர் தலைமை என்று இரு தலைமையுமே ஒருவருக்கொருவர் எதிர்த்து கொண்டிருந்த காலம். அதனால் குறிப்பிட்ட சாதியை கடையில் பொருள் வாங்காதீங்கன்னு அவர் சொல்கிறார். அவர் எந்த சாதின்னு குறிப்பிடலை புத்தகம் எழுதினவர். அது 1957ஆம் ஆண்டு அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த மணிக்குமாருங்கிற அந்த பத்திரிகை, அந்த புத்தகம் எழுதினவர் சொல்கிறார். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சமூக மக்கள் கடையில் பொருள் வாங்கண்டான்னு சொன்னது தான் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இதனால் பட்டியலின மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டனர். இருப்பினும் முத்துராமலிங்க தேவர் 2 தொகுதியிலும் போட்டியிட்டு 2 தொகுதியிலும் வெற்றி பெறார். அங்கே 2 தொகுதியிலுமே வெற்றி பெறார். ஒரு பகுதியை ராஜினாமா செஞ்சோன்னா இன்னொரு பகுதியில் சாதி கலவரம் நடைபெற சாதாரணமான சூழல் நிலவுது. அப்போது அன்றைய ஆட்சியர் பணிக்கர் அனைத்து சாதியின் பிரதிநிதி, இப்போ 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றாச்சு, ஒன்று அவர் ராஜினாமா பண்ணி தான் ஆகணும், பண்ணிட்டாரு. அங்கே சாதிய கலவரம் வந்துடும் இன்னொரு தொகுதியில், தேர்தல் நடக்க வேண்டிய தொகுதியில் அப்படின்னு அன்னைக்கு ஆட்சியர் அந்த பணிக்கர் ஒரு அனைத்து சாதி கூட்டம் ஒன்று கூட்டுறார். அந்த கூட்டத்தில் எல்லாரையும் ஒரு இது, அதில் நாடார், முத்துராமலிங்க தேவர், இமானுவேல் சேகரன், நாடார் சமூக பிரதிநிதிகள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்வுகள் தான் முதுகுளத்தூர் படுகொலை என்ற புத்தகத்தில் மணிக்குமார் விவரிக்கிறார். எப்படி மணிக்குமார் அவர் முதல்ல தலித் பிரதிநிதிகள் சேர்ந்தால அவர்கள்ட்ட ஆட்சியர் பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல தலித்தோட பிரதிநிதிகள் வந்துட்டாங்க, அதில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. தாமதமாக வந்த முத்துராமலிங்க தேவருக்கு அங்கே இருக்கிறதுக்கு சேரோ இடமோ இல்லாதனால நிற்க வேண்டிய சூழல் உருவாகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது அவர்களிடம் உரையாடல் முடிந்த பின்னர் தான் தன்னை அழைக்குமாறு கூறியிருக்கிறார் முத்துராமலிங்க தேவர். அவங்ககிட்டலாம் பேசி முடிச்சுட்டு வாங்க, ஏன்னா தாமதமாக வந்திருக்கிறதுனால. அதன் பின்னர் அவர் கலெக்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறார், நான் தலித்துகளின் பிரதிநிதி, ரொம்ப குறிப்பாக கவனிங்க, நான் முக்குளத்தூர் தேவர் சமுதாயமாக இருந்தாலும் தலித்துகளுடைய பிரதிநிதி, நான் அவர்கள் வீடு சென்று சாப்பிட்ருக்கேன், அவரோடு ரெண்டாக பேசுகிறேன், மதிக்கிறேன், இன்னொரு தலித் பிரதிநிதி அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை அப்படின்னு ஒரு குறிப்பிடுறார். அவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, இன்னொரு பிரதிநிதி எதுக்கு, நானே அவங்களுக்கு பிரதிநிதியாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்போ அது தலித் மற்றும் நாடார் சமூக பிரதிநிதி அழைத்து சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து கேட்டிருக்காங்க. இப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அப்போது இமானுவேல் சேகரன் நின்று கொண்டு இருக்க ஒரு மாற்றி இன்னொரு அழைக்க நாற்காலிகள் இடமா இருக்குது. ஒருத்தரை நாற்காலில் உட்கார சொல்கிறாங்க. உட்கார்றது தான் பிரச்சனை வர்றதா அவர் சொல்கிறார். இதில் ஒருவர் உட்கார்ந்து இருந்தார், மற்றொரு நின்று கொண்டு இருந்தார் அப்படின்னு மாற்றி கதை வருது. அதாவது இமானுவேல் சேகரன் நின்று இருந்தார், இவர் உட்கார்ந்துருந்தார், அல்லது இவர் இமானுவேல் சேகரன் உட்கார்ந்துருந்தார், தேவர் நின்று இருந்தார். இது மாதிரி இன்று வரை வெவ்வேறு புத்தகங்களும் வெவ்வேறு கதைகளை சொல்லிகிட்டு இருக்கு. நாடார் பிரதிநிதியில் கையெழுத்து போட்ட பிறகு தலித் பிரதிநிதியாக இமானுவேல் சேகரன் கையெழுத்திட போயிருக்கார். அப்போ தான் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறார், மறுப்பு தெரிவிக்கிறார். நான் தலித்துகளுக்கும் பிரதிநிதி, அதனால் இமானுவேல் சேகரன் கொஞ்சம் எதிர்த்து பேசியிருக்கார். இதை எடுத்து தான் ஆட்சியர் தனித்தனியாக 2 வீட்டு கையெழுத்து வாங்கிட்டு கூட்டம் முடிஞ்சதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த கொலை குற்றங்களில் அதாவது அதுக்கப்புறம் தான் இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்படுகிறார். தொடர்ந்து கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறு, காவல்துறையினர் தேவர் சமூகத்தின் மீது நடத்திய அரசு பயங்கரவாத துப்பாக்கி சூடு, அதற்கு எதிர்வினையாக தேவாலயம் சர்ச்சில் பட்டியலின மக்கள் உயிரோடு தெரிதல் போன்ற இமானுவேல் சேகரன் மறைந்த பின்னரும் 1963 வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்திருக்கு. இந்த கொலை குற்றங்களில் சேர்க்கப்பட்ட முத்துராமலிங்க தேவர் குற்றவாளிகளில் பின்னால் விடுவிக்கப்பட்டார். அதை எதிர்த்து காங்கிரஸ் அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணலை. அதே வேளையில் இமானுவேல் சேகரன் குடும்பத்தில் இந்த 4 குழந்தைகளுக்கும் தலா 15 ரூபாய் வழங்கப்படுகிறது. 15 சொல்வார்.
இதற்கு நன்றி செலுத்துவரமாக காமராஜரை புகைப்படத்தில் வீட்டில் வைத்து நன்றி செலுத்துகிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜனசக்தி அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆசிரியர் அந்த ஜீவா தோழர் முத்துராமலிங்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியாளர் அப்போ தான் நடந்த சாதி அளவுகள் அனைத்தையும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் வெற்றிக்காக பயன்படுத்தி கொண்டது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சாதிய இதுகளை போல தேர்தல் வெற்றிக்காக பயன்பட்டிருக்கு. அதில் சாதிய கொடூரம் ஒன்றும் இல்லை. பட்டியல மக்களுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்களித்ததாக மணிக்குமார் அந்த மணிக்குமார் புத்தகத்தில் சொல்கிறார். ரைட். பெரியார் கூட இப்போ முத்துராமலிங்க தேவரை கைது செய்ய கோரிக்கை வைத்தார்னா ஒரு செய்தி வருது. எப்படின்னா அவர் கைதான பிறகு கலவரம் நின்றது, அந்த தேவர் கைதாயிட்டார்னோடனே கலவரம் நின்றுச்சுன்னு சுட்டிக்காட்டி கலவரத்திற்கு காரணம் தேவர் தான் அப்படின்னு பெரியார் சொல்கிறார். எதிர்கட்சிகள் தேவருக்கு ஆதரவாக முதல கண்ணீர் வெடிக்கிறாங்க, இவங்களாம் இன்னும் தேவர் மேலே பாசம் கிடையாதுன்னு சொல்கிறார். யார்? பெரியார் ஈவே ராமசாமி ஐயா. உண்மையில் தேவாலயத்தில் இருந்த தலித்துகளின் உயிர்களுக்காக ஏன் யாருமே பேசவில்லைன்னு கேள்வி இருக்கிறார். அப்புறம் திமுக ஆட்சி இல்லாத போது தலித் உறுப்பினர்கள் மூலம் தலித்துகளுக்கு ஆதரவாக பேசியிருக்கா. ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் யாரும் வாக்கு செலுத்தலை. அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு தண்டனை குற்றவாளிகள் 3 பேர் விடுதலை செய்தார். வன்முறையும் எதிர் வன்முறையும் என அரசு சொத்துக்கள் சூறையாடப்படுது. இது ஒரு பக்கம். இப்போது ஒடுக்கப்பட்டவர்கள் தம்மை விடுதலை அடைவதன் மூலம்தான் சாதிக்க ஆதிக்கவாதிகளும் அதிலிருந்து விடுபடுவார்கள் என்று கூறுகிறார் தத்துவவியலாளர் ஃபாலோ ஃப்ரீயர் அப்படிங்கிறவர். இதுதான் ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்கள் தம்மை விடுதலை அடைவதன் மூலம்தான் சாதிக்க ஆதிக்கவாதிகளும் அதிலிருந்து விடுபடுவார்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த இந்திய சமூகத்தில் விடுதலை நோக்கி நகர்வதற்கு எதிராக சாதி, தேர்தல், அரசியல் போன்ற மாபெரும் சிக்கல்கள் இன்னும் இருக்குது. இந்த சிக்கல்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் பாலோ ஃப்ரீயர் சொன்னது போல சமூகம் சமத்துவ விடுதலை நோக்கி நகர்வதுதான் காலத்தின் தேவையாக இருக்கிறது. இந்த சாதி, சமூகம், அரசியல் இதெல்லாம் எதிராக, இந்த விடுதலைக்கு எதிராக இருக்கிறது என்ற அழுத்தமான உண்மையும் இங்கு பதியப்பட்டு வருகிறது. இந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் உருவாகும் சமூகம் எப்படி ஒரு பக்குவப்பட்ட சமூகமாக இருக்கும், எப்படி ஜனநாயக தேர்தல்கள் ஒரு ஜனநாயகத்தினை ஏற்படுத்திவிடும். இன்னும் பல கேள்விகளோடு நாம் நகர்கிறோம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.